ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் உங்களுக்கு மதுரை ஸ்டைலில் சூப்பரான ஐரமீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். போன வீடியோவில் நான் உங்களுக்கு மீன் மார்க்கெட்டை சுற்றி காட்டியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த டேஸ்ட்டான ஐரமீன் குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஐரமீன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இன்னும் பாருங்கள், மீன் உயிரோடு தான் இருக்குது. இதை எப்படி சுத்தப்படுத்துறதுன்னு உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். இது தேங்காய் பாலும் உப்பும் சேர்த்து தான் நம்ம சுத்தப்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதை மீனில் சேர்த்துக்கணும். மீன் உயிரோடு இருக்கிறனால தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப தவ்வும். ஒரு மூடி போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த தேங்காய் பாலை சாப்பிட்டுட்டு மீன் கழிவு மண் எல்லாத்தையும் கக்கிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஐரமீனை நம்ம சுத்தப்படுத்த முடியும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் கழித்து மீனும் செத்துருச்சு. கழிவு எல்லாமே வந்துருச்சு, மண்ணெல்லாம் இருக்கும் நிறையா. இதை நல்லா நம்ம இப்போ கழுவி எடுத்துக்க போகிறோம். இந்த மீன் பொடியாக இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நீங்கள் கழுவினீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அந்த ஹோல்ஸ் எல்லாத்துலேயும் மீன் ஈஸியாக போயிடும். அதனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு கழுவுனிங்கன்னா 2 பாத்திரம் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கழுவுறதுக்கு. இதில் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் ஒரு 7-8 வாட்டியாவது நல்லா கழுவிக்கணும். இது எவ்வளோ நேரம் கழுவணும் அப்படின்னா, தண்ணி உங்களுக்கு கிளியர் ஆகிற வரைக்கும் இதை கழுவி எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 7-8 டைம்ஸ் அது ஆகும். மீன் எல்லாத்தையும் நல்லா கழுவுனதுக்கப்புறமா இந்த ஐரமீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிறதில்ல, அம்மா செய்ய போகிறாங்க. இது அவங்களோட ரெசிபி. இப்போ மீன் எல்லாத்தையும் நல்லா கழுவியாச்சு, தண்ணி கிளியர் ஆகிற வரைக்கும் கழுவியாச்சு. இப்போ அடுத்ததாக குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு மண்சட்டி சூடு பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறாங்க. மண்சட்டியில் மீன் குழம்பு வச்சிங்கன்னா எப்போயுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்திங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் நல்லா பொரியணும். வெந்தயம் பொரிஞ்சு வந்தால் தான் அந்த மீன் குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தான் மித்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்க போகிறோம். அந்த டைமில் நம்ம புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற போட்டதுக்கப்புறமா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுட்டு அதில் மசால் தூள்லாம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் வதங்குற டைமில் நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியான புளி தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதில் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்குறாங்க. இந்த தூள் இல்லாதவங்க நீங்கள் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் 3 டீஸ்பூன் தனியாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதிலே குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்குறாங்க. இதை நல்லா கரைச்சி வச்சுட்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா குழம்புல ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சின்ன தக்காளி பழம் சேர்த்துருக்காங்க. அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி மசிகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணியிலே நம்ம மசால் தூளும் சேர்த்தாச்சு, உப்பும் சேர்த்தாச்சு. ஸோ அப்படியே டேரெக்டாக நம்ம தண்ணி சேர்த்தா போதும். இதை நல்லா கலக்கிட்டு இப்போ சேர்த்துடலாம். இப்போ இந்த குழம்பு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இந்த பச்சை வாசம்லாம் போய் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறமா தான் இந்த ஐரமீன் சேர்க்கணும். ஐரமீன் சேர்த்ததுக்கப்புறமா 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்ல. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு, கொஞ்சம் திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஐரமீனை சேர்த்துக்கலாம். மீனை கொஞ்சம் பொறுமையாக தான் சேர்க்கணும். இது ரொம்ப பொடியாக வேறு இருக்கிறனால எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்க்காமல் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக தான் இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மீனும் குழம்பு நல்லா பெரட்னாப்பில் இருக்கும். அதுதான் ரைஸோடு போட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு தண்ணியாக செஞ்சீங்க அப்படின்னா அவ்வளோவா டேஸ்ட்டு கொடுக்காது.
இப்போ மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒரு மூடி போட்டு இதை குக் பண்ணிக்கலாம். இந்த மீன் சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மீனும் குழம்பும் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கெட்டியான தேங்காய் பால் வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். அதில் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விட தேவையில்ல. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இந்த குழம்பு வந்து இட்லியோட சாப்பிட்றதுக்கு, ரைஸோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டில் மீன் குழம்பு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஏன்னா மித்த மீன்களை காட்டிலும் இந்த மீனுக்குன்னு ஒரு யூனிக் ஃப்ளேவர் இருக்குது, டேஸ்ட்டும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அயிரை மீன். அதுவும் இந்த மீனில் வந்து முள் எதுவுமே இருக்காது. ரொம்ப பொடியாக இருக்கிறனால ஈஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே ரைஸோடு பிசைஞ்சு சாப்பிட்றலாம். ரொம்ப டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.